நம்மை நம்பினவர்கள் மறந்து விடுவார்கள். நம்மை நேசித்தவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள். நம்முடைய உறவுகள் நம்மை மறந்து விடுவார்கள். தாய் தகப்பனும் மறந்தாலும் மறக்காத தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. மறவா இயேசு மறவா, ஒளிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒளிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. சொல்லாம வாழ்த்து. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்து மறவா. போலவும் பூமி இறைமாறினாலும், மறவா இயேசு மறவா, ஒளிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சொல்லாமே. இயேசு மறவா, ஒளிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா. எல்லாம் வாழ்த்து. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. சத்தமாய் சொல்லாமே. எப்பட்டும் நெருக்கங்கள் எதிர்த்தாலும், எலியாக தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. தேவ சமூகத்திலே, இந்த பூமியில, இந்த உலகத்திலே நம்ம எல்லோரும் நம்ம விட்டு மறந்து போவார்கள். இயேசு ஒருவர் தான் எப்போது நம்மோடு கூட இருப்பார். எப்போது நம்மோடு கூட இருப்பார். ஆகைதான் வேதத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் எங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அவர்தான் நம்மை அரவணைக்கிறவர், அவர்தான் நம்மை அணைக்கிறவர். அல்லேலூயா. அப்படி எல்லோரும் தேவ சமூகத்தில் அன்பை பிரசன்னத்தோடு அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? என்னை மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து சொல்லாமா? சத்தத்தை உயர்த்தி. இதுவரை நடத்தினீரே அப்பா, நன்றி நன்றி ஐயா. யோசப்பா, நன்றி நன்றி ஐயா. தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னால அது போதவே போதாது. ஏன்னா அவ்வளோ காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எவ்வளோ காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கு எவ்வளோ கொடான கொடி
சொல்லி நன்றி செலுத்தினால போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லாமா? உதவி செய்தவரே, எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லாமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நல்ல நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்த போது, ஓ தேவாதி தேவனுடைய நாமத்துக்கு பிரியமும் தினமும் முக்கியமுண்டாக உன்னை கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். அவர் நடத்த போது உன் வாழ்விலே மகிழ்ச்சியை காண்பாய், சந்தோஷத்தை காண்பாய். ஓ நீதான பக்தரா, நல்ல அந்நிய பாஷை துணிமகனே, நல்ல துணிமகனே, நீ துணிக்கதான் தேவாதி தேவன் விண்ணமாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். நீ அப்படியே மௌனமாக இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், வாழ்க்கையில் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கேட்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு நாள் அவர் சந்தனமானவர் பரிசுத்த ஆவியானவர், சந்தனமானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போதுதான் கர்த்தருடைய கொண்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய நடத்துவார். தேவ ஆவியானவர் உள்ளக்குள்ள, தேவ ஆவியானவர் உள்ளக்குள்ள வரும்போதுதான் கர்த்தருடைய வெளியே கொண்டு போய் கர்த்தர் நடத்த முடியும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா போதும், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும். ஆண்டவர் நடத்துகிற காரியத்தை பார்க்கும் போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். யாரால சொல்ல முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். யாரால சொல்ல முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா போதும். எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் செழிப்புதான். எங்கெல்லாம் கடந்து வருகிறார் சுவையான பாதைதான். ஆண்டவர் அப்படிதான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வலது கரத்தை உயர்த்துங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்து வந்திருக்கிற என் அன்பு ஜெகமே, தேவ சமூகத்தில் நீ வந்திருக்கிற உன் வாழ்க்கை ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, உன் வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்க போகுது, சீக்கிரத்தில் துளிக்க போகுது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை உன் வாழ்விலே இந்த கடைசி மாதத்திலே உன் வாழ்வில் நிறைவேறாது இருக்கலாம். கர்த்தர் இந்த கடைசி வாரத்திலே கடைசி மாதத்திலே இந்த தேவ சமூகத்திலே உன் வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ கர்த்தர் அப்படியே எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவனுடைய வசனம் எல்லாம் உன் வாழ்விலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாம் மையப்படுத்தி தேவதார விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. உன் சுக வாழ்வை சீக்கிரத்திலே கர்த்தர் துளிக்க செய்ய போகிறார். தேவ சமூகத்திலே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற முன்போல உன் வாழ்க்கை இன்னும் இருக்கிறதுனா இந்த மாதத்துக்குள்ளே தேவ சமூகத்திலே புதிய வருடத்துக்குள்ளே உன் வாழ்வை சுக வாழ்வை கர்த்தர் துளிக்க செய்ய போகிறார். விசுவாசமுள்ள நல்ல கரங்களை தட்டி முற்றொடி போல் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் மையப்படும்.
நன்றி தகப்பனே, எங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். ஆசைப்பட்ட இந்த மகிழ்ச்சி நாளிலே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் அபிஷேகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறதற்காக சொல்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், எங்கள் மத்தியில் அசமாடி கொண்டிருக்கிற என் தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாக்கி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.